நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். சில விஷயங்களில் நிறைய அப்டேட் பண்ணணும். காலங்கள் மாற மாற நம்மளோட தன்னைத்தானே எப்படி கழுகு செதுக்கிக்குதோ அதே மாதிரி தான் நடிகர்களும் தன்னைத்தானே செதுக்கிக்கணும். ஒரு 130 வயசு வரலையும் நம்ம வாழலாம். உணவையும் ஒரு சினிமாவில் உணவை கட்டுப்படுத்திட்டு வாழ்ந்தாலே 130 கேரண்டீடு. ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கும், மைனூட்டாக இருக்கும் உழைப்பு. பட் அந்த உழைப்பு ஃபுட்டு கண்ட்ரோலில் இருக்கணும். நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை சாப்பாடு கிடைக்குதுன்னு பிராய்லர் கோழி சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு விட்டக்கூடாது. அது பிராய்லர் கோழி அப்படி தான், அது சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா இது எந்நேரமும் ஒரிஜினல் ஆட்டுக்கறியும் நாட்டுக்கோழியும் வறுவலும் கிடைக்காது சினிமாவில். சில படங்களில் மட்டன் கிடைக்கும், சில படங்களில் சிக்கன் கிடைக்கும். மெஜாரிட்டி படங்கள் சிக்கன் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் தேடி போட முடியும் மக்களுக்கு. ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது கரவாணி 2, சர்க்குணர் சார் டைரக்ஷன். அவர் ஒரு தமிழ் சினிமாவின் நிகழ்கால ஒரு ராமநாராயணன் மாதிரி சொல்லலாம். பட் ஏன் அவர் சூழ்நிலை இப்படி ஆச்சுன்னு தெரியல. பட் எப்படியும் அவருடைய டெக்னாலஜியில் ₹1 கோடி நிறைய படங்கள் அவர் கிரியேட் பண்ணலாம். நல்ல லோ பட்ஜெட்டில் லோ ஆர்டிஸ்ட் புதுசாக எப்படி விமலை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ, எப்படி ஓவியாவை டேக்கப் பண்ணாரோ, நிறைய படங்கள் அவர் விமல் சார் படங்கள் ஒரு இதாக இருந்திருக்காரு. நான் களவாணி ஒன்றும்போது நான் படம் சினிமா கூட இல்லை இருந்தேன். அப்போ இல்லை, 2000 களவாணி 2 நடிக்க போயிருந்தேன். போனால் பஸ்ஸில் தான் போனேன். பஸ்ஸில் போய் நான் பஸ் தான் அப்போல்லாம் போயிட்டு மற்றபடி எலெக்ஷன் ஒருத்தநாடு எலெக்ஷன் ஆஃபீஸ். ஓ, ஒருத்தநாடு தஞ்சாவூர் பக்கம். தஞ்சாவூர் ஒருத்தநாடு ஊராட்சி மன்ற அலுவலகம். பர்மிஷன்லாம் வாங்கிட்டு பிறப்பா ஒரு லோக்கலில் அந்த மக்களை வச்சு அவருக்கு பிடிக்கும். அந்த ஊரில் ஷூட்டிங் எடுத்தான். ஆமாம் ஆமாம், அங்கிட்ட கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்குண்ணே. பச்சை பச்சையாக இருக்கும். பழைய காலத்து வீடுகள் ஏரியாலாம் சூப்பராக இருக்கும். தஞ்சை செம்மண் ஏரியா கலந்து செம்மணி ஊர் நெல் களஞ்சியம்ண்ணே. நெற்களஞ்சியம் செம்மண். இந்த வல்லம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செம்மண் வல்லம்லாம் சூப்பர் ஊர்ண்ணே. எல்லா ஊரும் நான் யாதும் ஊரே யாவரும் கேள்வியில் தான். நீரோட்டம் அதிகம் அங்கிட்டு தஞ்சையில் நெற்களஞ்சியம். ஸோ அதை கண்டிப்பாக போவான்னா அந்த படத்தில் வேட்புமனு தாக்கல் வருவாங்க 2 கோஷ்டி. அன்னை கஞ்சா கருப்பு, விமல் தம்பி விமல், அடுத்து நம்ம விஜய் தம்பி விக்னேஷ். படத்தில் 3 பேர் காமெடி. அது நல்ல ஸ்கிரிப்டு. அது எனக்கு என்னென்ன அந்த ஆஃபீஸர் போட்டதுனால 1 நாள் 2 நாள் முடிஞ்சு போகுது. ஸ்கிரிப்ட் அழகாக எழுதுவார் அவர். சூப்பர் டைரக்டர். சூப்பர் டைரக்டர். அவர்கிட்ட வந்த டைரக்டர்கள் சினிமாவில் இன்னும் ஒரு 20-30 பேர் படம் பண்ணும் சூழ்நிலை இருக்காங்க. அவங்கெல்லாம் வளர்ந்து வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த படத்தில் போய் கமிட் ஆகிட்டேன். உட்காந்தாச்சு. மத்தியானத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிச்சு. வேட்புமனு தாக்கல் வராங்க. அப்போ இந்த கரகாட்ட குழு, நம்ம தமிழில் கரகாட்ட குழு, மதுரை, திருச்சி அந்த பக்கம்லாம் ரொம்ப அதிரடி கரகாட்ட குழு. ஆகுன்னா கல்யாணத்துக்கும் கரகாட்டம், காது குத்துக்கும் கரகாட்டம், கண்டலன்ஸுக்கும் கரகாட்டம், இசை. அது ஒரு மியூசிக் கேட்டாலே ஆட ஆரம்பிச்சிடும். அது இந்த சட்டை போட்டுட்டு ஆடுறவங்க இருக்காங்களே, அப்பா தலையில ஆடுவாங்க. ஸோ ஆட ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் நிற்கிறாங்க வேட்புமனு தாக்க. அந்த கலை கரகாட்ட குழு இந்த பொண்ணுங்க நிற்கிது. பக்கத்தில் விமல். என்ன ஆயிடுச்சுன்னா விமல் சார் தான் முன்னாடி நிற்கணும். அவர் சும்மா இல்லை, அவர் நல்லா ஆடுவார். அது முன்னாடி நிற்கும் போது அவளுக்கு கஞ்சா கருப்பு இவங்கெல்லாம் முன்னாடி நிற்கும். இந்த கரகாட்ட பெண்கள் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம், ஆர்வ கோளாறுல அவங்களெல்லாம் பின்னாடி சென்று முன்னாடி நிற்கிது. டிஸ்டே விடல. கேட்டா டைரக்டரும் விட்டுட்டாரு. சரி நின்றுட்டு. அது சினிமா ஆசை. முன்னாடி நிற்கிறதுக்கு 3 என் டேபிள் 2 கரகாட்டக்கார பெண்கள் நிற்கிறாங்க. நான் அப்படியே குடிஞ்சு அந்த பேப்பரை பார்க்கணும். நிமிர்ந்து இப்படி பார்ப்பேன். நிமிர்ந்து பார்த்த உடனே அந்த பெண்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சிரித்த உடனே நான் சிரிக்கல, டைரக்டர் சிரிச்சிட்டாரு. சூப்பர். எல்லாரும் சுற்றி உள்ளவங்க சிரிக்கிறாங்க. சரிண்ணே. இந்த பெண்களும் சிரிக்குதுங்க. சரிங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சினிமாவில்
இவ்வளோ பேர் சிரிக்கிற அளவுக்கு நம்ம என்ன டயலாக் சொல்லிட்டோம்னா, ஆ ஆ என் கண் பார்வை இருக்கு பார்த்தீங்களா, ஆமாம். அப்படி குனிஞ்சு நிமிந்து பார்த்தல, ஆ அதை வந்து வேற மாதிரி கற்பனை பண்ணிட்டாங்க. ஒரு comedy-ஆ இந்த தொப்புள் பம்பரை விட்டாங்க சார், ஆ அந்த மாதிரி தொப்புளை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். உளுந்து டோட்டல் டீமே சிரிக்குது. ஆ என்ன வந்து இப்படி எதிர்த்தாப்புல டேபிள் இருக்கு, ஆ டைரக்டர் அங்கே கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிண்ணே. எனக்கு வேற கொஞ்சம் சங்கடம் இருந்துச்சு. ஆ இதனால கேமராக்கு முன்னாடி நான் சிரிக்க முடியாது இல்லையா, ஆமாம் ஆமாம். அது மாதிரி ஜொல்லு விடுறதும் பாங்க சினிமாவில். அதில் பாக்யராஜ் சார் படத்தில் நிறையா இருக்கும். ரசனை தானே சினிமா. ஆமாம். எனக்கு என்ன குடும்பம்னா, ஆ அந்த கரகாட்டக்காலுக்குள்ள பெண்கள் இருக்குதுல்ல, ஆ ஆ ஆ அதுங்களும் சிரிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலகலப்பு ஆ ஆ அந்த படம் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விமல் சாரோட கொஞ்சம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனை பற்றி பேசுவேன், அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆ ஆ இதை முடிச்சுட்டு நான் வெளியில் வந்து படம் ரிலீஸ் ஆச்சுங்க. சரிண்ணே. ஒரு நாள் படம் களவாணி 2 ரிலீஸ் ஆனவுடனே நான் பஸ்ஸில் ஒரு நாள் கோயம்புத்தூர் போனேன். ஆ கோயம்புத்தூர் போன உடனே பின்னாடி ஒரு 6 பேர் இளைஞர்கள். சரிண்ணே. நான் ஏறினும்போது டபுள் சீட் போட்டுருவேன் எப்போதும், ஆ ஆ ஆ படுக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆ ஆ இந்த உருண்டு பிறக்க முடியாது சிங்கிள் சீட்லன்னு ஆ ஆ டபுள் சீட் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து, ஆமாம் ஆமாம், ஃப்ரீயாக இருக்கு, தூங்கலாம். எடுத்தோடனே தூங்க மாட்டேன். போன உடனே ஆ ஒரு 1 hour அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். இது 6 பேரும் முன்னாடி வந்துட்டாங்க. அது கரூரில். கரூரில்? ஆ ஆ கோயம்புத்தூர் கரூர் வழியாக தானே போகுது. ஆமாம், வேறு வழி இல்லை தானே ரூட். சார் அது ஜொல்லு விட்டீங்களே, எப்படி விட்டீங்க, எப்படி சிரிச்சிங்க அந்த கராட்டை கொடுக்கிட்ட? ரசிக்கிறாங்க மக்கள்ல. மக்கள் ரசனை, மக்களுக்கு ரசனை தேவைங்க கண்டிப்பாக. அந்த காலத்தில் சில்க் சுமிதா டான்ஸ் இருக்கட்டும், ஆ அவங்க ஜெயமாலினி அவங்க டான்ஸ் எல்லாம் வச்சா என்ன மாதிரி ரப்பர் பந்த மாதிரி ஆடுவாங்க. வளையம் இந்த மாதிரி வளைஞ்சு அது ஒரு ரசனை. சினிமாவில் வந்து ரசனையை தான் பார்க்கணும். அது மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். பாம்பேயில் இருப்பாங்க, தெலுங்குல இன்னும் அந்த சென்டர் ஃபிகர் டான்ஸ் இருப்பாங்க. ம் அந்த கலாச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த யூத் கண்டென்ட்டில் வந்து வேறு வேறு இதில் போனதுனால சினிமாவில் வந்து அந்த கொள்ளக்கூட்டத்தில் கொள்ளக்கூட்டம்னா ம் நம்பியார் படம்னா அந்த கொள்ளக்கூட்டம்னா அந்த டான்ஸ் இருக்கும். ஆ உன் விழியும் என் பாலும் சந்தித்தாள். அந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த அவங்க நடிகை பேர் தெரியல, பழைய நடிகை ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதே மாதிரி ஆடலுடன் பாடலை கேட்டு அடாடாடா, அதெல்லாம் கேட்கலாண்ணே. சென்ட்ரல் பகர் டான்ஸுக்குன்னு ஒரு தனி மியூசிக், அது குத்துப்பாட்டு அப்படிங்கிற போர்வையில் மாறிடுச்சு. இப்பயும் ஒரு பாட்டு 2 பாட்டு இருக்கு. காவாலா நீ காவாலா, தலைவர் ராவடின்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் குத்து பாடல் அப்படிதானே? ஆமாம், குத்து சாங், கிளகிழப்பு பாடல்கள்னு சொல்லுவாங்க. ஆ சரிண்ணே. பாட்டுலேயே 5 வகை இருக்கு. ஆ சொல்லுங்க. லவ் சாங்ஸ் இருக்கு, ஆ ஒன்று சென்டிமெண்ட் சாங்ஸ் இருக்கு, ஆ ஒன்று வந்து சோக பாடல், அதான் சென்டிமெண்ட் சாங். அம்மா என்ற மன்னன் மதர் சென்டிமெண்ட், அடுத்து ஃபாதர் சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட். அதுதான் சிஸ்டர் சென்டிமெண்ட்டுக்கு டி ராஜேந்திரன் சார். அந்த மாதிரி தங்களுக்கு ஒரு கீதம், அதெல்லாம் மறக்க முடியாத படம். வாழ்க்கையில் நிறைய அவர் மைதிலினை காதலி, அவர் காதல் ப்ளஸ் சென்டிமெண்ட்டுக்கு அவர் மைதிலினை காதலி ஒரு லெஜண்ட். அவரை பற்றி நான் சொல்கிறேன் படங்கள் பார்க்கும்போது. ஸோ இப்போ சர்க்குணம் சார் வந்து ஒரு அடுத்த ராமநாராயணன் மாதிரி வர வேண்டிய மனிதர். என்னாலும் 100 படம் முடிச்சிருக்கணும். அவர் 100 படம் முடித்தது எந்த வகையில் இருக்க தோல்வின்னு கிடையாது, தொடர் வெற்றி இல்லை. ஒரு சில படங்களை வெற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சரியான ப்ரொடியூசர் கிடைக்கல. இப்போயும் ஒரு படம் 2 படம் முடித்து வச்சிருக்கிறதாக கேள்வி. எங்க பாட்டல் சொத்து அந்த மாதிரி படங்கள்லாம் முடிச்சு வச்சிருக்கிறதாக கேள்வி. நான் இப்போ உலக மகா உத்தமர்கள்னு ஒரு படம் நடித்தேன். அவருடைய ப்ரொடக்ஷன்ல தொய்வு வருது. சினிமா தொழில் வெளி உலகத்துக்கு தெரியாததுனால இந்த மாதிரி மேதைகள் சர்க்குணம் சார்லாம் 100 படம் எடுப்பார். டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு 100 படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய, ஃபர்ஸ்ட் காப்பியில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நல்ல தெளிவான டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட்டை மதிக்கக்கூடிய டைரக்டர்ஸ். ஒரு டைரக்டர் வந்து தொடர் வெற்றி கொடுக்கலன்னா நடிகருக்கும் அது பாதிக்கும். சர்க்குணம் சார்லாம் என்னை நல்லா டெவலப் பண்ணணும், அடுத்தடுத்த படங்களில் டெவலப் பண்ணக்கூடிய மாமனிதர். காரணம் என்னன்னா அவருக்கு நல்லா ப்ரொடியூசர் கிடைக்கணும். அதில் வந்து
எதுக்கு சொல்லுவாருன்னா இந்த டைரக்டர் 8 படம் கொடுத்ததுல நம்ம இருக்கோம். கோலி சோடா 2 அது ஒரு யூனிவர்சிட்டி தான். அவர் விஜய் மில்டன் சார்ல ஒரு 2 in 1. சூப்பர். அவரும் சூப்பர் கேமராமேன், சூப்பர் டைரக்டர். அவருக்கு ஒரு டீம் இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல அவரால் வளர்க்கப்பட்ட நிறைய டைரக்டர்ஸு, நிறைய கேமராமேன். அவர் ஒரு தமிழில் வந்து 10 என்றதுக்குள்ள ஒரு பெரிய படம் பண்ணார். கோலி சோடா 1லாம் நான் இல்லை, கோலி சோடா 2ல் நான் போயிருந்தேன். அவருடைய நல்ல கான்செப்ட் தான் அது, ப்ளஸ் மைனஸ் தான். ஓகே ஓகே. அவர் ஊரோட ப்ரொடக்ஷனில் வந்தது. நல்ல படம் தாங்க அதுவும். நல்ல படம் தான். பட் படம் அவ்வளோ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஆவரேஜ். விஜய் மில்டன் சார்ட்ட கேமரா டெக்னிக் இருக்கு. அவர்லேயே நான் கோலி சோடா 2 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மழை பிடிக்காத மனிதன் பண்ணியிருக்கேன். 2 படம் பண்ணியிருக்கேன் அவர் டைரக்ஷனில். நல்ல மனிதர். அவர்லாம் மெட்ராஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த மனிதர், தொழில் தெரிஞ்சவர். அவருக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கேட்டு ஃபஸ்ட்டு காப்பியில் கொடுத்தா ஒரு 10 படம் 15 படம் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஆகலாம். சினிமாவில் இந்த 2 படம் எடுக்கிறவங்கலாம் சக்ஸஸ் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டில் வராங்க. நிறைய படம் நான் நடித்ததே ஒரு 6-7 படங்கள் இருக்கும். கும்கி 2 அடுத்து படம் ரிலீஸ் ஆகல சொல்கிறேன். நிறைய ப்ரொடியூசர் கிடச்சிருக்கணும். ஒரு கார்பரேட் கம்பெனி கிடச்சி வருஷத்துக்கு 6 படம் 7 படம் 8 படம் கொடுங்க, 10 படம் கொடுங்க. ஒரு 10 படத்துக்கு 50 கோடி ரூபாய்க்கு 5 கோடி ரூபாய் படம் பண்ணி கொடுனா கொடுத்துருவாரு. அவருடைய டீமுக்கும் படம் கொடுப்பார். ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ அப்படி நடிச்சது தான் கோலி சோடா 2. சூப்பர். அந்த பேங்க் ஆஃபீஸர் நல்லா இருக்கும். அதில் சமுத்திரகனி சாருடைய காம்பினேஷன். பேங்க் மேனேஜர் நல்லா இருக்கும். கடன்னு பேசி அந்த ஒரு சீனும் அந்த மாதிரி நிறைய இந்த 2 வரிசையில் நிறைய படங்கள் நடித்தேன். சரிண்ணா சரி. கும்பி 2, கோலி சோடா 2, களவாணி 2, இந்தியன் 2, திரிசா நயன்தாரா 2 எல்லாம் வரிசையில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த 2 வரிசையில் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. நிறைய சூதுகம் 2ல் நடிச்சிருக்கலாம். நிறைய இது நான் இன்னும் விசிட் பண்ணலை. டீம் வந்து அமைச்சிக்கல. நடிக்க ஓடுறதா, டீமை கிரியேட் பண்ணி பெரிய படங்களில் நடிக்கிறது தான். அப்படி போகும்போது சினிமா கற்றுக்கிட்டது தான். இப்போ 90ல் வரும்போது சினிமா கற்றுக்கல. 2013 வரும்போது இன்னும் 7 + 4 11 12 வருஷம் ஆகுதா? ஆமாம், 5 வருஷமே வச்சுங்க. 5 வருஷத்தில் சினிமாவோட நுணுக்கங்களையும் தெளிவுகளையும் எந்த டைரக்டர் எப்படி 100-130 டைரக்டர்களில் சேர்ந்து நடிக்கும் போது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்னென்னைக்கு ஒரு படமாக உங்களுக்கு சொல்கிறேன். படங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய சீன் நல்லா புரியும். எனக்கும் நான் நடித்த படங்களில் ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த 130 படங்கள் நடித்ததில் எப்படி நடிச்சிருக்கேன், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன நல்லது பண்ணியிருக்கேன், அதை நம்ம நடித்ததே நமக்கு ஒரு ஸ்கூல் ஆகிடும் சினிமாவில். ஸோ அப்படி கற்றுக்கும் போது நம்ம செய்கிற பிழையை மாற்றிக்கலாம். அந்தந்த டைரக்டரை மறுபடியும் இப்போ 130 படம்னா கிட்டத்தட்ட 130 × 10 பேர் 1300 பேர் டைரக்டர் துறையில் நான் இப்போ நடிச்சிருக்கேன். ஒரு படத்துக்கு 10 பேராக டெக்னீஷியன் இருப்பாங்க. இப்போ கண்டிப்பாக கேமரா டீம், டைரக்ஷன் டீம், இந்த 2 பேரும் கண்டிப்பாக 10 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேரில் 3 பேர் எங்கே இருந்தாலும் சக்ஸஸில் வருவாங்க. எல்லா படத்துலையும் டாப் 10 கேமரா ஒரு 130 கேமராமேன் பார்த்தோன்னா அதில் எப்படியும் ஒரு 30-40% சக்ஸஸ் டீமில் இப்போ கரண்டில் இருக்காங்க. ஸோ கரண்டில் இருக்கிற டைரக்டர்ஸ், கரண்டில் இருக்கிற கேமராமேன், அவங்களுடைய அசிஸ்டண்ட்டு, அசோசியேட்டு, டைரக்டரோட அசிஸ்டண்ட்டு, அசோசியேட்டு, கோ டைரக்டர், இந்த டீமை மறுபடியும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு புதுவிதமான அனுபவம். ஒவ்வொரு படத்தையும் போடுறேன், நீங்கள் பாருங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். சில இது நிறைய காமெடியாக சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி பப்ளிக்கில் அக்செப்டபிள் காமெடி. அடுத்த வால்டர் படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான காமெடி. இந்த சினிமாவில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், என் நடிக்க கரெக்டான ஆள் கிடையாது. இது ஒரு பெரிய ப்ரொஃபஷன், கரெக்டான இன்வெஸ்டரும் கிடையாது. இது ஒரு சினிமா ஒரு குட் பிஸ்னஸ், குட் ப்ரொஃபஷன். இந்த சினிமாவில் இன்றைக்கி விஜய் 200 கோடி வாங்குறேன்னா இட்ஸ் குட் ப்ரொஃபஷன், அதனால் வாங்குறாரு. ரஜினி சார் 75 வயசில் ஒரு 100 கோடியோ 150 கோடியோ வாங்குறாரு அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷனல் சினிமா. அது மக்களை ரீச் ஆகும். அதே மாதிரி குட் பிஸ்னஸ். நிறைய பேர் டாக்டர் படத்தில் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டு, இப்போ அமரன் படத்தில் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்கிறது தான். எல்லோரும் மீடியாவில் போகிறாங்க, அதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஜெய்பீம் ப்ராஃபிட்டு,
நிறைய படங்கள் ப்ராஃபிட்டு. பிளானிங், ஒர்க் டு பிளான், பிளான் டு ஒர்க், ப்ரீ பிளான். இந்த 3 ப்ரீ பிளான், ஒர்க் டு பிளான், பிளான் டு ஒர்க், இதெல்லாம் கரெக்டாக இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணால் படம் தோக்காது. ஏன்னா இப்போ சினிமா வந்து வசூல் பண்ணிக்கிட்டே போகுது. ஒரு ரப்பர் பந்து நல்ல வசூல். இப்போ இன்னொரு படம் பேர் என்ன, அமரன், நல்ல வசூல். சின்ன படங்களும் வசூல் ஆகிட்டு. ஸோ அந்த வரிசையில் களவாடிட்டு ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸ் தான். பெரிய லெவலில் வசூலாச்சுன்னு சொல்ல முடியாது. கோலிசோட 2 ஓகே தான், வசூல் தான்ல, வசூல் தான். கோலிசோட 1 ஹிட்டு. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.